பிள்ளையே, நீ ரொம்ப நாளா எதிர்பார்த்து கொண்டிருக்கும் அந்த ஒரு விஷயம் இன்று மீண்டும் உன் நினைவுக்கு வந்திருக்கிறதா? எத்தனை நாட்கள் கடந்தாலும் அந்த எதிர்பார்ப்பு மட்டும் உன் மனதிலிருந்து முழுமையாக போகவில்லை. இது எனக்கு எப்போது கிடைக்கும் என்று பல முறை நினைத்திருக்கிறாய். சில நேரங்களில் அதை மறந்து விடலாம் என்று முயற்சி செய்தாலும் ஏதாவது ஒரு சிறிய நினைவு வந்தாலே அது மீண்டும் உன் மனதிற்குள் வந்து நிற்கிறது. ஆனால் இன்று அந்த எதிர்பார்ப்பை நினைத்து குழம்புவதற்காக அல்ல, அதற்கான தெளிவை பெறுவதற்காக இந்த வார்த்தையை கேள். நீ எதிர்பார்த்து கொண்டிருப்பது வெறும் ஒரு ஆசை அல்ல. உன் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான மாற்றம் வேண்டும் என்பதுதான் அதன் பின்னால் இருக்கிறது. பணம் வேண்டுமென்றால் அதன் பின்னால் நிம்மதி வேண்டும். வேலை வேண்டுமென்றால் அதன் பின்னால் நிலைத்தன்மையும் மதிப்பும் வேண்டும். ஒரு வாய்ப்பு வேண்டுமென்றால் உன் உழைப்புக்கு ஒரு கதவு திறக்க வேண்டும். குடும்பத்தில் சமாதானம் வேண்டுமென்றால் தினமும் மன அழுத்தமில்லாமல் வாழ வேண்டும். ஒரு நல்ல மனிதரின் வருகையை எதிர்பார்த்தால் உண்மையான அன்பும் புரிதலும் வேண்டும். எது இருந்தாலும் உன் இதயத்தில் நீண்ட நாட்களாக வைத்திருக்கும் அந்த ஒரு விஷயப்போது நினைத்துக்கொள். அதுதான் இந்த செய்தியின் மையமாக வைத்துக்கொள். பிள்ளையே, நீ எதிர்பார்த்தது தாமதமானதால் உன் வாழ்க்கை அங்கேயே முடங்கிவிட்டது என்று நினைக்காதே. கடந்த காலத்தில் ஒரு வாய்ப்பு தவறியிருக்கலாம். நீ நம்பிய ஒருவர் உன்னை ஏமாற்றியிருக்கலாம். நீ செய்த முயற்சிக்கு பலன் கிடைக்காமல் போயிருக்கலாம். நீ எதிர்பார்த்த பணம் தடைப்பட்டிருக்கலாம். குடும்பத்தில் நீண்ட நாட்களாக ஒரு பிரச்சனை தொடர்ந்திருக்கலாம். ஆனால் அந்த அனுபவங்கள் உன் நாளைக்கான தீர்ப்பு அல்ல. ஒரு கதவு மூடப்பட்டது உன் வாழ்க்கையில் எல்லா கதவுகளும் மூடப்பட்டு விட்டன என்பதல்ல. ஒருவர் உன்னை நிராகரித்தது உன் மதிப்பை குறைக்காது. ஒரு முயற்சி தோல்வியடைந்தது உன்னால் முடியாது என்பதற்கான சான்றல்ல. நீ இழந்தது உன் வாழ்க்கையின் கடைசி வாய்ப்பு அல்ல. கடந்த காலத்தில் நடந்ததை வைத்து இனி எதுவும் மாறாது என்று முடிவு செய்யாதே. பிள்ளையே, இன்று உனக்கு தெளிவாகச் சொல்கிறேன். நீ எதிர்பார்த்து கொண்டிருக்கும் மாற்றத்திற்காக வெறுமனே காத்திருக்க வேண்டியதில்லை. அந்த எதிர்பார்ப்பை இன்றே ஒரு தெளிவான பாதையாக மாற்ற வேண்டும். உனக்கு வேலை வேண்டும் என்றால் வேலை கிடைக்கும் வரை காத்திருப்பது மட்டும் போதாது. உன் திறமையை மேம்படுத்து. விண்ணப்பிக்க வேண்டிய இடங்களில் விண்ணப்பி உனக்கான வாய்ப்புகளை தேடு. பண நிவாரணம் வேண்டுமென்றால் உன் வருமானம், செலவு, கடன், சேமிப்பு ஆகியவற்றை நேர்மையாக பார்த்து ஒரு முடிவை எடு. குடும்பத்தில் சமாதானம் வேண்டுமென்றால் உன் பக்கத்தில் இருந்து தொடங்கக்கூடிய ஒரு நல்ல மாற்றத்தை இன்று தொடங்கு. ஒரு நல்ல உறவை எதிர்பார்த்தால் நீயும் அன்பையும் மரியாதையையும் பொறுப்பையும் தாங்கக்கூடிய மனநிலையை உருவாக்கு. உன் எதிர்பார்ப்பு உன்னை சும்மா உட்கார வைக்கக்கூடாது. அது உன்னை தயார்படுத்த வேண்டும். நீ எதிர்பார்த்த நல்ல மாற்றம் நீ நினைத்த ஒரே வழியில்தான் வர வேண்டும் என்று முடிவு செய்யாதே. ஆனால் இதை ஒரு குழப்பமாக எடுத்துக்கொள்ளாதே. உனக்கு முன்னால் வரும் வாய்ப்புகளை தெளிவாக கவனிப்பதே உன் பங்கு. ஒரு புதிய அழைப்பு வரலாம். ஒரு புதிய தொடர்பு உருவாகலாம். நீ முன்பு கவனிக்காத ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கலாம். உன் பழைய திறமைக்கு புதிய மதிப்பு கிடைக்கலாம். நீண்ட நாட்களாக நின்றிருந்த ஒரு காரியம் மீண்டும் நகரலாம். அதனால் இதுதான் ஒரே வழி என்று உன்னை நீயே கட்டுப்படுத்தாதே. தேவன் திறக்கும் வாய்ப்பை அறிந்து கொள்ள உன் மனதை திறந்து வை. அதே நேரத்தில் வந்தது எல்லாம் உனக்கானது என்று அவசரமாக ஏற்றுக்கொள்ளாதே. வாய்ப்பை ஆராய்ந்து பார். உண்மைகளைப் பார். அதன் விளைவுகளைப் பார். ஜெபத்தோடும் ஞானத்தோடும் முடிவு செய். பிள்ளையே, நீண்ட காத்திருப்பில் இன்னொரு விஷயம் உன்னை அதிகமாக சோர்வடையச் செய்யும். இன்னும் நடக்கவில்லை என்றால் இனி நடக்காது என்ற எண்ணம். அந்த எண்ணத்தை இன்று விட்ட உன் நம்பிக்கையை முடித்து விடாதே. அதே நேரத்தில் பதில் வரவேண்டும் என்று சொல்லிக்கொண்டு உன் வாழ்க்கையை நிறுத்திவிடவும் வேண்டாம். உன் கையில் இருக்கும் அடுத்த படியை எடு. ஜெபிக்க வேண்டியதை ஜெபி. பேச வேண்டியவரிடம் பேசு. முயற்சி செய்ய வேண்டிய இடத்தில் முயற்சி செய். கற்றுக்கொள்ள வேண்டியதை கற்றுக்கொள். தேவையில்லாததை விட்டுவிடு. உன் கட்டுப்பாட்டில் இருப்பதை பொறுப்புடன் செய். உன் கட்டுப்பாட்டில் இல்லாததை தேவனிடம் ஒப்படை. பிள்ளையே, உன் எதிர்பார்ப்பின் பின்னால் இருக்கும் உண்மையான தேவையை புரிந்து கொள். எனக்கு பணம் வேண்டும் என்பதற்கு பின்னால் என் குடும்பத்தை நிம்மதியாக நடத்த வேண்டும் என்ற ஏக்கம் இருக்கலாம். எனக்கு வேலை வேண்டும் என்பதற்கு பின்னால்
என் உழைப்புக்கு மதிப்பு வேண்டும் என்ற ஆசை இருக்கலாம். எனக்கு ஒரு உறவு வேண்டும் என்பதற்கு பின்னால் என்னை உண்மையாக புரிந்து கொள்ளும் ஒருவர் வேண்டும் என்ற தேவை இருக்கலாம். என் குடும்பம் மாற வேண்டும் என்பதற்கு பின்னால் நான் அமைதியாக வாழ வேண்டும் என்ற ஏக்கம் இருக்கலாம். அந்த உண்மையான தேவையை அறிந்து கொண்டால் நீ எதற்காக ஜெபிக்கிறாய் என்பதும் தெளிவாகும். எந்த முடிவை எடுக்க வேண்டும் என்பதும் தெளிவாகும். எதை ஏற்றுக்கொள்ள வேண்டும், எதை மறுக்க வேண்டும் என்பதும் தெளிவாகும். பிள்ளையே, நீ எதிர்பார்த்தது கிடைக்கும் நாளை மட்டும் உன் வாழ்க்கையின் நல்ல நாளாக நினைக்காதே. அந்த நாளுக்கு முன்பே நடக்கும் சிறிய முன்னேற்றங்களை கவனிக்கத் தொடங்கு. நீண்ட நாட்களாக பயந்த ஒரு விஷயத்தை எதிர்கொள்வது முன்னேற்றம். உன்னை பின்னுக்கு இழுக்க ஒரு பழக்கத்தை விட்டு விடுவது முன்னேற்றம். உன் திறமையை வளர்ப்பது முன்னேற்றம். தவறான மனிதர்களிடம் எல்லை வைப்பது முன்னேற்றம். உன் பணத்தை ஒழுங்காக கையாள தொடங்குவது முன்னேற்றம். நீண்ட நாட்களாக தள்ளி போட்ட ஒரு முடிவை எடுப்பது முன்னேற்றம். என்னால் முடியாது என்று சொல்லிக் கொண்டிருந்த இடத்தில் நான் முயற்சி செய்கிறேன் என்று தொடங்குவது முன்னேற்றம். பெரிய மாற்றம், பமாற்றம் பல நேரங்களில் ஒரு பெரிய சத்தத்தோடு தொடங்குவதில்லை, ஒரு சிறிய சரியான முடிவிலிருந்து தொடங்குகிறது. பிள்ளையே, மற்றவர்கள் உன்னை பற்றி சொன்ன வார்த்தைகள் உன் நாளையை நிர்ணயிக்க அனுமதிக்காதே. உன்னால் முடியாது என்று யாராவது சொன்னிருக்கலாம். உனக்கு இது கிடைக்காது என்று யாராவது தீர்மானித்திருக்கலாம். உன் வாழ்க்கை இப்படிதான் இருக்கும் என்று யாராவது சொல்லியிருக்கலாம். ஆனால் அவர்களின் கருத்து உன் வாழ்க்கையின் கடைசி வார்த்தை அல்ல. நீ செய்த தவறு உன் முழு அடையாளம் அல்ல. நீ சந்தித்த தோல்வி உன் எதிர்காலம் அல்ல. நீ இழந்த வாய்ப்பு உன் கடைசி வாய்ப்பு அல்ல. கடந்த காலம் உனக்கு பாடம் கொடுக்கலாம், ஆனா அது உன் நாளையை சிறையை அடைக்க முடியாது. பிள்ளையே, இப்போது இந்த செய்தியின் தெளிவான பதிலை உன் மனதில் வைத்துக்கொள். நீ நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து கொண்டிருக்கும் அந்த நல்ல மாற்றம் உன் வாழ்க்கையில் முன்னேற்றமாக வெளிப்பட வேண்டும் என்பதற்காக இன்று முதல் நீ உன் பங்கை தொடங்கு. உன் தேவையை தெளிவாக அறிந்து ஜெபி. உன் கையில் இருக்கும் அடுத்த படியை எடு. உனக்கு முன்வரும் நல்ல வாய்ப்பை கவனித்து அதை ஞானத்தோடும் பரிசோதித்து ஏற்றுக்கொள். கடந்த காலத்தின் தோல்வியை வைத்து நாளையை மறுக்காதே. காத்திருப்பை செயலில்லாத நிலையாக்காதே. உன் வாழ்க்கையை ஒரு பதிலுக்காக நிறுத்தாதே. பிள்ளையே, இன்னும் முக்கியமான ஒரு வார்த்தையை கேள். நீ எதிர்பார்த்து கொண்டிருப்பது ஒரு நல்ல செய்தி என்றால் அந்த செய்தியை பெற்ற பிறகு உன் வாழ்க்கை எப்படி மாற வேண்டும் என்று இப்போதே முடிவு செய். பணம் என்றால் அதை வீணாக்காமல் உன் வாழ்க்கையை நிலைப்படுத்து. வேலை என்றால் உன் திறமையை வளர்த்து அதில் நிலை பெறு. குடும்பத்தில் சமாதானம் என்றால் பழைய ககாயங்களை மீண்டும் மீண்டும் திறக்காமல் புதிய முறையில் பேசத் தொடங்கு. உறவு என்றால் அன்போடு மட்டுமல்ல, மரியாதையோடும் பொறுப்போடும் அதை காப்பாற்று. வாய்ப்பு என்றால் அதை பயத்தால் தவறவிடாமல் தயாராக பயன்படுத்து. நீ எதிர்பார்க்கும் நல்லது வந்தபோது அதை தாங்கும் மனமும் ஞானமும் உன்னிடம் இருக்க வேண்டும். பிள்ளையே, இன்று முதல் எப்போது என்று மட்டும் கேட்காதே. அதற்காக நான் இன்று என்ன செய்ய வேண்டும் என்று கேள். அந்த கேள்வியே உன் வாழ்க்கையை நகர்த்தும். உன் எதிர்பார்ப்பு ஒரு கனவாக மட்டும் இருக்க வேண்டியதில்லை, அது ஒரு இலக்காக மாற வேண்டும். உன் ஜெபம் ஒரு வேண்டுகோளாக மட்டும் இருக்க வேண்டியதில்லை, அது உன் முடிவுகளிலும் தெரிந்திருக்க வேண்டும். உன் நம்பிக்கை வார்த்தைகளிலும் மட்டும் இருக்க வேண்டியதில்லை, அது உன் அடுத்த படியிலும் இருக்க வேண்டும். பிள்ளையே, நீண்ட நாட்களாக உன் மனதில் இருக்கும் அந்த ஒரு விஷயத்தை இப்போது என்னிடம் ஒப்படை. அப்பா, எனக்கு தேவையானதை தெளிவாக அறிய ஞானம் தாரும். சரியான வாய்ப்பை அடையாளம் காணும் கண்களை தாரும். நான் செய்ய வேண்டியதை செய்ய துணிவை தாரும். கிடைக்கும் நன்மையை சரியாக கையாளும் பொறுப்பை தாரும். என் குடும்பத்திற்கும் என் வாழ்க்கைக்கும் நன்மை தரும் பாதையில் என்னை நடத்தும் என்று ஜெபி. பிறகு அமைதியாக உன் அடுத்த படியை எடு. பிள்ளையே, இதோ உனக்கான தெளிவான பதில். நீ நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து கொண்டிருக்கும் அந்த நல்ல மாற்றத்தை வெறும் கனவாக வைத்திருக்க வேண்டியதில்லை. உன் வாழ்க்கையில் நின்று போன இடத்தில் இருந்து மீண்டும் நகரத் தொடங்கு. உனக்கான வாய்ப்பை தேடு. உன் உழைப்பை சரியான இடத்தில் செலுத்து. தேவையில்லாத தடைகளை விட்டு விலகு. உன் குடும்பத்தில் உன்னால் தொடங்கக்கூடிய நல்ல மாற்றத்தை தொடங்கு. உன் பணத்தை ஒழுங்குபடுத்து. உன் திறமையை வளர்த்து. சரியான மனிதர்களோடு இணைந்து நட. ஜெபத்தோடும் ஞானத்தோடும் முடிவு செய். இவை அனைத்தும் சேர்ந்து
உன் எதிர்பார்ப்பை ஒரு உண்மையான முன்னேற்றமாக மாற்றும். பிள்ளையே, இந்த நாளிலிருந்து உன் மனதில் ஒரு உறுதியை வைத்துக்கொள். என் கடந்த காலம் என் நாளையை முடிவு செய்யாது. நான் பயத்தால் நின்றுவிட மாட்டேன். நான் செய்ய வேண்டியதைச் செய்வேன். தேவனிடம் ஒப்படைக்க வேண்டியதை ஒப்படைப்பேன். எனக்கு முன்வரும் நல்ல வாய்ப்பை கவனிப்பேன். என் வாழ்க்கை மீண்டும் முன்னேறும். இதை வெறும் வார்த்தையாக சொல்லாதே. இன்று அதற்கான ஒரு செயலை தொடங்கு. உன் எதிர்பார்ப்பு என்னவாக இருந்தாலும் அதற்கான நல்ல பதிலை ஏற்றுக்கொள்ளும் வலிமையும் ஞானமும் உனக்கு கிடைக்கட்டும். உன் வாழ்க்கையில் நின்று போன காரியங்கள் மீண்டும் நகரட்டும். உன் உழைப்புக்கு பலன் கிடைக்கட்டும். உன் வீட்டில் சமாதானம் நிலைக்கட்டும். உன் தேவைக்கேற்ற உதவி கிடைக்கட்டும். உன் முன்னால் நல்ல வாய்ப்புகள் திறக்கட்டும். நீ சரியானதை தேர்ந்தெடுத்து கிடைக்கும் நன்மையை வீணாக்காமல் பயன்படுத்தும் ஞானம் உனக்கு கிடைக்கட்டும். நீ நீண்ட நாட்களாக சுமந்த எதிர்பார்ப்பு இனி பயமாக இல்லாமல் நம்பிக்கையோடு எடுக்கப்படும் அடுத்த படியாக மாறட்டும். இந்த வார்த்தை உன் மனதில் நீண்ட நாட்களாக வைத்திருக்கும் அந்த ஒரு எதிர்பார்ப்புக்கு பதிலாக இருந்தால் கீழே ஆமேன் என்று எழுதுங்கள். இதே நம்பிக்கையோடு காத்திருக்கும் ஒருவரை நினைத்தால் இந்த வீடியோவை அவர்களுடன் பகிருங்கள். ஆமேன்.